So, இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் how to master yourself on protecting your data in Tally Prime. அதாவது Tally Primeல இருக்க டேட்டாவை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பண்ணுவோம். ஸோ நம்மளோட வெல்த்ல ப்ராப்பர்ட்டிஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை வந்து சேஃப் கார்ட் பண்ணணும், அடுத்த கிட்ட இருந்து நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்மளுடைய அசெட்ஸ் அப்படின்னும் பொழுது பிசினஸ் மேனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டேட்டா தான் பெரிய. ஸோ இந்த டேட்டா வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்ன்றது ரொம்ப முக்கியமான கொஸ்டினோட தான் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த செஷன் நமக்காக ஸ்பான்சர் பண்றது அசெட் இன்டெகிரேட்டட் இன்ஃபோ சிஸ்டம். அசெட் இன்டெகிரேட்டட் இன்ஃபோ சிஸ்டம் வந்து தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ்ல ஒரு 5-ஸ்டார் டாலி பார்ட்னர், நம்பர் 1 டாலி பார்ட்னர் அப்படின்னு சொல்லலாம். டாலி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் லைக் டாலி சில்வர், டாலி கோல்ட், டாலி சில்வர் மாதிரியான ப்ராடக்ட்ஸா இருந்தாலும் டாலி ரிலேட்டட் சப்போர்ட்ஸ் லைக் டெக்னிக்கல் ஆர் ஃபங்க்ஷனல், உங்களுடைய லைசன்ஸ் ஆக்டிவேஷன்ல, உங்களுடைய கிளைண்ட் சர்வர் கனெக்டிவிட்டியில, உங்களுடைய டேட்டா சிங்க்ரனைசேஷன் மாதிரியான டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, இல்ல ஃபங்க்ஷனலா நீங்க ஒர்க் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு ஃபீச்சரை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஜிஎஸ்டி ரிலேட்டடா ஒரு இன்வாய்ஸை வந்து இன்வாய்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல்ல அப்லோட் பண்ணி இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்றது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனல் சப்போர்ட் ஏதாவது வேணும்னா கூட யூ கேன் ரீச் them through www.assettally.com. ரைட்? ஸோ இந்த செஷன் நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பேர் மணிகண்டன், இந்த சீஃப் நாலேஜ் ஆஃபீஸர் அட் அசெட். ஸோ உங்களுடைய டாலி டேட்டாவை ஃபர்ஸ்ட் நீங்க பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது சேஃப். அதே மாதிரி நீங்க ஒரு அக்கௌண்டண்டா இருக்கீங்க, ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு லோயர் கிரேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான அடிஷனல் ஃபீச்சர் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய சீனியர் அக்கௌண்டன்ட், உங்களுடைய மேனேஜர்ஸ், உங்களுடைய பிசினஸ் ஓனர் இல்லைன்னா உங்களுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், டாக்ஸ் கன்சல்டன்ட் கிட்ட ஒரு சின்ன அப்ரூவல் வாங்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டுட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ரைட்? ஸோ லெட் அஸ் கெட் இன்டு தி செஷன் ஹவு டு செக்யூர் யுவர் டேட்டா இன் டாலி பிரைம். ஸோ வாட் இஸ் செக்யூரிங் யுவர் டேட்டா? அன்ஆத்தரைஸ்டு பீப்புள் வந்து அதை எடுத்துடக்கூடாது, அதை ஆக்சஸ் பண்ணிடக்கூடாதுன்றது தான் இன்டென்ஷன். ஸோ இது வந்து நம்மளுடைய எனி டைப் ஆஃப் அசெட்ஸையும் நம்மளுடைய பிசினஸ் டேட்டாவையுமே கூட நம்ம கம்பேர் பண்ணலாம். பிசினஸ் டேட்டாவுக்கு நம்ம ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். எதனால அப்படின்னா அதுலதான் நம்மளுடைய கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அது வந்து நம்மளுடைய கஸ்டமர் டேட்டாபேஸை இன்னொருத்தர் பார்க்க விடாம நம்மளுடைய டெக்னிக்கல் நோ ஹவ், லைக் நம்மளுடைய ப்ராடக்ட்டை, நம்ம கண்டுபிடிச்ச ஒரு ப்ராடக்ட்டை, அதுல இருக்கிற ஃபார்முலாஸ், ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் யாரும் தெரிஞ்சுக்க கூடாது. அதே மாதிரி நம்மளுடைய பிசினஸ்ல இருக்கிற டேட்டால ரொம்ப முக்கியமான டேட்டா வந்து அக்கௌண்டிங் டேட்டா. ரைட்? அக்கௌண்ட்ஸ் அப்படின்னும் பொழுது நம்மளுடைய ஃபைனான்சியல் இன்ஃபர்மேஷன் ரொம்ப சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன். இன்ஃபேக்ட் வந்து இது வந்து அவுட் சைடர் அப்படின்றத விட நம்மளுடைய இன்டர்னல் டீம்லயே நிறைய எம்ப்ளாயிஸ்க்கு அது தெரிய வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ சில ஹைராக்கிஸ் இருக்கும், ஒரு சில மேனேஜர்ஸ்க்கு தெரியலாம். ஒர்க் பண்ற லெவல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த ஆர்கனைசேஷனுடைய கம்ப்ளீட் ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் தெரியணும், சிலருக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ், அவங்களோட வேலை என்னன்னா ஒரு வேலை சேல்ஸ் என்ட்ரி போடுறதோ இல்ல ஜஸ்ட் பர்ச்சேஸ் பில்ஸ் அப்டேட் பண்றதோ. இன்ஃபேக்ட் சில கம்பெனிஸ்ல எல்லாம் ஓவரால் சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸை ஒரு டீம் என்டர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஜஸ்ட் இன்வாய்ஸ் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு மட்டுமே ஒரு டீம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒர்க் பண்ற டீமுக்கு அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இது வந்து டேட்டா ஷேரிங்கை பொறுத்த வரைக்கும். இன்ஃபேக்ட் டேட்டாவை லூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டியுமே இருக்கு. ஓகே, ஸோ நம்மளுடைய அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் மூலமா பீப்புள் வந்து உங்களுடைய டேட்டாவை ஸ்டீல் பண்றது இல்ல அந்த டேட்டாவை டெலிட் பண்றது மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லயும் இன்வால்வ் ஆகலாம். ரைட்? So what is securing data அப்படின்னா data security is a process of protecting your digital information from unauthorized access. யாரெல்லாம் இதை பார்க்க கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்க கிட்ட இருந்து உங்க டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்றதுதான். ஏன்னா அவங்க பார்க்கலாம், அந்த டேட்டாவை திருடலாம், அந்த டேட்டாவை டேமேஜ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதனால உங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். திருப்பி நீங்க அதை ரீபில்ட் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரைட்? ஸோ அததான் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கேன். இஸ் இட் சோ இம்பார்ட்டன்ட் டு ட்ராக்? எஸ், இட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட் டு ட்ராக் பிகாஸ் நம்மளுடைய டேட்டா, எஸ்பெஷலி அக்கௌண்டிங் டேட்டா அப்படின்றது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு யுவர் வெல்த். ரைட்? அண்ட் இட் ஹெல்ப்ஸ் யூ டு ப்ரிவென்ட் ஃப்ரம் தி ஃப்ராட்ஸ் ஆர் ஃபைனான்சியல் லாசஸ். உங்க பேங்க் பேலன்சஸோ இல்ல வந்து உங்களுடைய ஃபைனான்சியல் வெல்த்தையோ தெரிஞ்சுக்கிட்டவங்க அந்த வெல்த்தை திருடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் இட் ப்ரொடெக்ட்ஸ் யுவர் ரெப்யூட்டேஷன். ஓகே, உங்களுடைய கஸ்டமர் டேட்டாபேஸ் ஒரு 500 கஸ்டமர் உங்களுடைய அக்கௌண்டிங் டேட்டால இருக்காங்க. அந்த கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே அவங்க வந்து ஏதாவது ஒரு இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் மூலமா அவங்களுடைய ப்ராடக்ட் அவங்க சேல் பண்றதுக்கு மேபி அவங்க உங்களுடைய காம்படிட்டராகவும் இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு டேமேஜ் கிரியேட் பண்ற மாதிரி உங்களுடைய கம்பெனில இருக்கிற ஒரு சீக்ரெட்ஸ் அவங்களுக்கு ரிவீல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. அண்ட் இட் கீப்ஸ் யூ சேஃப் ஆன் காம்படிட்டிவ் எட்ஜ். நீங்க உங்க டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க காம்படிட்டர்ஸ் கிட்ட இருந்து உங்களை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ இப்போ நம்ம டாலில ஹவு டு ப்ரொடெக்ட் யுவர் டேட்டா அப்படின்றத பார்க்க போறோம். There are 4 methods I'm going to suggest. இதுல சில மெத்தட்ஸ் வந்து உங்க டேட்டா ப்ரொடெக்ஷனுக்கு, சில மெத்தட்ஸ் வந்து உங்களுடைய டேட்டாவை வந்து கரெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா என்கிரிப்ஷன். ஸோ டாலில வந்து டேட்டா என்கிரிப்ஷன் அப்படின்றது டாலி வால்ட் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் மூலமா எனேபிள் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த டாலி வால்ட் ஃபீச்சர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பாஸ்வேர்ட் மெக்கானிசம்.
எதர் நீங்க கம்பெனி கிரியேட் பண்ணும்பொழுதோ இல்லைன்னா கிரியேட் பண்ண பிறகு ஆல்ட்ரேஷன் மோட்லயே போயிட்டு உங்களுடைய டாலி ஃபைலுக்கு நீங்க பாஸ்வேர்ட்ஸ் வந்து செட் பண்ணலாம். இது ஒரு பாஸ்வேர்ட் மெக்கானிசம். இந்த பாஸ்வேர்ட் செட் பண்ணும் பொழுது ஒரு பெரிய அட்வான்டேஜ், உங்க டேட்டா என்கிரிப்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ்ல உங்களுடைய கம்பெனி பேரை கூட வெளியாளுங்க பார்க்க முடியாத மாதிரி ஹைட் பண்ணும். அது எப்படி ஹைட் பண்றதுன்றது அப்படின்னு நான் காட்டுறேன். பட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, டேட்டா என்கிரிப்ஷன் மெத்தட்ல டாலி வால்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுடைய கம்பெனி டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணி அதர்ஸ் வந்து உங்க டேட்டாவை பார்க்க முடியாத மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்பர் 2 வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல். ஸோ டேட்டா செக்யூரிங் அப்படின்ற ஒரு டைட்டில் கீழே நம்ம இன்னைக்கு பார்க்க போற செகண்ட் ஆப்ஷன் வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல். ஆக்சஸ் கண்ட்ரோல் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்ஃபேக்ட் வந்து சில ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா ஆஃபீஸ்க்குள்ள நுழையிறதுக்கே ஆக்சஸ் கண்ட்ரோல் தேவைப்படும். ஒரு கார்டு இருக்கும், அந்த கார்டு அந்த டோர்ல ஸ்வைப் பண்ணா மட்டும் நுழைய முடியும், ரைட்? இன்ஃபேக்ட் அது வந்து ரெகுலரா அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு கூட இந்த ஆப்ஷன் இருக்கும். அட்டெண்டன்ஸ் எல்லாம் மேனுவலா அவங்க கரெக்ட் டைமுக்கு வந்துட்டாங்களா, கரெக்ட் டைமுக்கு ஆஃபீஸ் விட்டு கிளம்புனாங்களான்னு செக் பண்றதை விட இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் மூலமா அவங்க எத்தனை மணிக்கு உள்ள வந்தாங்க, எத்தனை மணிக்கு வெளியில போனாங்கன்னு கூட அவங்க கவுண்ட் பண்ண முடியும், ரைட்? ஸோ அதே மாதிரி அந்த ஆக்சஸ் வந்து அன்ஆத்தரைஸ் பீப்புளுக்கு கிடைக்காது. அந்த கார்டு வந்து ஆர்கனைசேஷன்ல மேபி செக்யூரிட்டி கிட்ட இருக்கும். செக்யூரிட்டி வந்து வந்திருக்கிறவங்க ரைட் பர்சனான்றத அவங்களுடைய டீம் கிட்ட கேட்டுட்டு அவங்க பெர்மிஷன் கொடுத்தா மட்டும் அந்த கார்டு மூலமா அவங்களை ஆக்சஸ் பண்ணி உள்ள அனுப்புவாங்க. இது நம்ம ரெகுலரா பாக்குற ஒரு விஷயம் தான். சிமிலர் டு தட், உங்களுடைய டாலி டேட்டா ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணோம் பாத்தீங்கன்னா, நம்ம அந்த டேட்டா உள்ள போறது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஃபீச்சர் லெவல் ஆக்சஸ்மே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐம் தி அட்மின். நான் என்ன பண்ணலாம்னா என்னோட ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ஒரு 5 எம்ப்ளாய்க்கும் தனித்தனியா யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நான் செட் பண்ணலாம். இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒவ்வொரு எம்ப்ளாயுமே அவங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் மூலமா தான் அந்த டேட்டாக்குள்ள போக முடியும். அண்ட் ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் ஒரு லெவல் ஆஃப் ஆக்சஸ் வந்து நான் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அட்மின் மேபி த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர் தி அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் அப்படின்னா அவருக்கு வந்து எல்லா ரைட்ஸுமே கொடுக்கலாம். எல்லா ரைட்ஸ் அப்படின்னா மாஸ்டர்ஸ் கிரியேட் பண்றது, என்ட்ரிஸ் போஸ்ட் பண்றது, கிரியேட் பண்ண மாஸ்டர் ஆல்டர் பண்றது, போஸ்ட் பண்ண என்ட்ரிஸ் ஆல்டர் பண்றது, அண்ட் ரிப்போர்ட்ஸ் ஆக்சஸ் பண்றது. எஸ்பெஷலி எந்த ரிப்போர்ட் வேணா அவர் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஃபுல் ஆக்சஸ் ரைட்ஸ் நான் கொடுக்க முடியும். அதே மாதிரி செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல் எம்ப்ளாயிஸ்க்கு அவங்களுக்குன்னு ஒரு ஆக்சஸ் ரைட்ஸை கொடுத்துட்டு அவங்களுக்குன்னு சில டிஸ்அலோ ஆப்ஷன்ஸை நான் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் லெட்ஜர்ஸ் கூட அவரால் கிரியேட் பண்ண முடியாது. ஏற்கனவே கிரியேட் பண்ண லெட்ஜர்ஸ்ல தான் அவர் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணணும்ன்ற மாதிரி என்னுடைய செக்யூரிட்டியை வந்து நான் டைட்டன் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் இன்னைக்கு டேட்ல தான் அவர் என்ட்ரி போடணும், போஸ்ட் டேட்டட் என்ட்ரிஸ் போடக்கூடாது, ஏற்கனவே போட்ட என்ட்ரிஸை ஆல்டர் பண்ணக்கூடாது, டெலிட் பண்ணக்கூடாது, பேலன்ஸ் ஷீட்டை பார்க்க கூடாது, அந்த மாதிரியான செக்யூரிட்டி சிஸ்டம்ஸை நான் செட் பண்ண முடியும். ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அன்ஆத்தரைஸ்ட், ஈவன் ஒரு ஆர்கனைசேஷன்ல 5 அக்கௌண்டன்ட் இருக்காங்கன்னா அதுல ஒருத்தருக்கு ஒரு ஃபீச்சரை நம்ம அலோவ் பண்ணலனாவே தே ஆர் அன்ஆத்தரைஸ்டு டு ஆக்சஸ் த டேட்டான்னு அர்த்தம். ஸோ இதனுடைய அட்வான்டேஜ் வந்து தேவையில்லாதவங்க நம்மளுடைய டேட்டாவை பார்க்கறது, நம்மளுடைய கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை அவங்க ஆக்சஸ் பண்ணி பை மிஸ்டேக் அவங்க வந்து தப்பான டிசிஷன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கம்பெனியோட லாஸ் சிச்சுவேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே, அதே ஆர் நாட் தி கான்ஃபிடென்ஷியல் பர்சன் இந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னா அதை எல்லாருக்கும் அவங்க ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. இதனால என்ன ஆகும், எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாம் வந்து கம்பெனி லாஸ்ல போகுதுன்னு தெரியறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அப்கோர்ஸ் கம்பெனி லாஸ்ல போகுதுன்னா மேனேஜ்மெண்ட் அவங்க எம்ப்ளாய்க்கு சொல்லலாம். ஆனா ஒரு லோயர் லெவல் எம்ப்ளாயி இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் மூலமா அதை தப்பா ப்ரெடிக்ட் பண்ணி எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் ஸ்ப்ரெட் பண்ணி இதனால எம்ப்ளாயிஸ்க்குள்ள ஒரு டிமோட்டிவேஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு, ரைட்? ஸோ இதனால உங்களுடைய டேட்டா வந்து நீங்க ஆக்சஸ் பண்ற ஆப்ஷனும் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபைனலி இந்த ஃபீச்சர் நீங்க எனேபிள் பண்றதுனால டாலில உங்களுக்கு ஆடிட் ஃபீச்சர் எனேபிள் ஆகும். அப்கோர்ஸ் உங்களுக்கு ஆடிட்னா என்னன்னு தெரியும். அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து ஆடிட் பண்ணுவாங்க. சில ஆர்கனைசேஷன் வந்து அவங்க இன்டர்னல் டீம்லயே ஆடிட் டீம் வச்சிருப்பாங்க. ஒருத்தர் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் போஸ்ட் பண்றதும் இன்னொருத்தர் வந்து அதை ஆடிட் பண்றதும். ஆடிட் நம்ம எடுத்துக்கிட்டாவே அது வந்து டாக்ஸ் கம்ப்ளைன்சஸ் கூடவே வந்து கனெக்டடா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஒரு ஆடிட் ஃபார்ம் ஆடிட் பண்ண வேண்டிய ஒரு பிசினஸ் உடைய அக்கௌண்ட்ஸ்க்கு நிறைய செக்லிஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ அந்த செக்லிஸ்ட் படிதான் நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை வந்து என்ட்ரிஸ் எல்லாம் நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோமான்றதெல்லாம் இந்த ஆடிட் ஃபீச்சர் மூலமா நம்ம என்ஷூர் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி டிஸ்அலோ ஓப்பனிங் இன் எஜுகேஷன் மோட். செக்யூரிட்டி ஃபீச்சர் எனேபிள் பண்றதுனால உங்களுடைய டாலி டேட்டாவை யார் கையிலலாம் டாலி லைசன்ஸ் இல்லையோ அவங்க எல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது, ரைட்? ஸோ இது வந்து இன்னொரு லெவல் ஆஃப் செக்யூரிட்டினே சொல்லலாம்.
எப்படின்னா ஒரு அன்ஆத்தரைஸ்ட் பர்சன், அவர்கிட்ட ஒரு டாலி ஒரிஜினல் லைசன்ஸ் கூட இருக்காது, அவர் உங்களுடைய டாலி டேட்டாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார்னா நிச்சயமா லைசன்ஸ் இல்லாத சுச்சுவேஷன்னால அவரால் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. அப்கோர்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும், டாலில ட்ரையல் வெர்ஷன்ஸ் இருக்கு, எஜுகேஷன் வெர்ஷன் நம்ம சொல்லுவோம். அதை மட்டுமே இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ற ஒரு பர்சன் உங்களுடைய டாலி டேட்டாவை பார்க்க கூடாதுன்னா இந்த ஃபீச்சரை நீங்க எனேபிள் பண்ணலாம். ரைட்? ஸோ டாலி டேட்டால வந்து உங்களுடைய எப்படிலாம் ஆடிட் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய மாஸ்டர்ஸ் வந்து ஆடிட் பண்ணலாம், டிரான்சாக்ஷன்ஸை வந்து ஆடிட் பண்ணலாம், மாடிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா அதை நீங்க ஆடிட் பண்ணலாம். ரைட்? ஸோ செக்யூரிங் யுவர் டாலி டேட்டா அப்படின்ற ஒரு டைட்டில் கீழே நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற விஷயங்கள் வந்து உங்களுடைய டாலி டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணிக்கிறதும், கண்ட்ரோல் யூசர் கண்ட்ரோல் கொடுத்து உங்களுடைய டாலி டேட்டாவை ஆக்சஸ் பண்ற ரைட்ஸை வந்து லிமிட் பண்றது எப்படின்னும், அண்ட் ஆடிட் ஃபீச்சர்ஸை எனேபிள் பண்றது எப்படின்னும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ரைட்? செக்யூரிங் யுவர் டாலி டேட்டா அப்படின்ற ஒரு ஃபீச்சரை உங்களுடைய டாலில நீங்க எனேபிள் பண்றதுக்காக நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கம்பெனி கிரியேட் பண்ண போறோம். கம்பெனி கிரியேஷன் லெவல்ல தான் இந்த என்கிரிப்டிங் டேட்டாவும் ஆக்சஸ் கண்ட்ரோலையும் நம்ம எனேபிள் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நீங்க அந்த ஃபீச்சரை எனேபிள் பண்ணாம ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா நோ ப்ராப்ளம், ஆல்ட்ரேஷன் மோட்ல வந்து அந்த ஃபீச்சரை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி கிரியேட் பண்றேன். நான் கம்ப்ளீட் நேம் அண்ட் அட்ரஸோட ஃபார்மலா ஒரு கம்பெனி கிரியேட் பண்றேன். ஸோ அதனுடைய ஸ்டேட், அதனுடைய பின்கோட் எல்லாமே நான் கொடுக்குறேன். இந்த கம்பெனி கிரியேஷன்ல ரைட் ஹேண்ட் சைட்ல நீங்க செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்க்கலாம். ரைட்? இந்த செக்யூரிட்டி ஆப்ஷன்ல தான் உங்களுக்கு வந்து டாலி வால்ட் பாஸ்வேர்டும் யூசர் ஆக்சஸ் கொடுக்குற இந்த செக்யூரிட்டி ஃபீச்சரும் எனேபிள் ஆயிருக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த ஃபீச்சர் இங்க அப்பியர் ஆகல அப்படின்னா, அப்கோர்ஸ் உங்களுக்கே நல்லா தெரியும், அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ்லாம் F11ல இருக்கும், ஸ்கிரீன்ல செட்டிங்ஸ் எல்லாமே F12 கான்ஃபிகரேஷன்ல இருக்கும். இப்போ நம்ம F12 கான்ஃபிகரேஷன் உங்க ஸ்கிரீன்ல ரைட் டவுன்ல இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா ரெண்டு ஆப்ஷனும் அவைலபிளா இருக்கும், டாலி வால்ட் பாஸ்வேர்ட் டு என்கிரிப்ட் கம்பெனி டேட்டா அண்ட் யூசர் ஆக்சஸ் கண்ட்ரோல். இந்த ரெண்டு ஆப்ஷனும் நீங்க எனேபிள் பண்ணா உங்களுக்கு ஸ்கிரீன்ல செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எனேபிள் ஆயிடும். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு டாலி வால்ட்டை எனேபிள் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் எஸ்ன்னு மென்ஷன் பண்ணுங்க, உடனே உங்களுக்கு ஒரு மெசேஜ், டாலி வால்ட் பாஸ்வேர்ட் நீங்க என்ன செட் பண்ண போறீங்களோ அதை நீங்க இங்க செட் பண்ணலாம். ஓகே? கூடவே உங்களுக்கு ஒரு மெசேஜ் இருக்கு பாருங்க, அதை நீங்க படிக்கணும். இஃப் யூ ஃபர்கெட் யுவர் டாலி வால்ட் பாஸ்வேர்ட் யூ வில் பெர்மனன்ட்லி லூஸ் ஆக்சஸ் டு யுவர் கம்பெனி டேட்டா. உங்க டேட்டா உங்க சிஸ்டம்ல தான் இருக்கும், ஆனா நீங்க அதை ஓபன் பண்ணவே முடியாது உங்களுடைய பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியலனா. ரைட்? இதுதான் ஒரு வார்னிங். அஃப்கோர்ஸ் பாஸ்வேர்ட் செட் பண்ணும்போதே there is a high possibility you will be forgetting it. ரைட்? அதுக்காக தான் டாலி என்ன பண்ணுதுன்னா, பாஸ்வேர்ட் செட் பண்ணும்போது it will ask you to confirm the password. Now you can set the password confirmation. மேல நீங்க என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ, if you give the same password then only Tally will allow you to enable this feature. ஓகே? பை மிஸ்டேக் நான் மேல கொடுத்த பாஸ்வேர்டும் அகைன் நான் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் கொடுத்தது மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா பாஸ்வேர்ட் டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் டு நாட் மேட்ச்னு கொடுக்கும். இதனால உங்களால இதை ப்ரொசீட் பண்ண முடியாது. இந்த லெவல்லயே உங்களோட மிஸ்டேக்ஸை நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ரைட்? இப்ப நான் டாலி வால்ட் பாஸ்வேர்ட் செட் பண்ணியாச்சு. இந்த கம்பெனி கிரியேஷன்ல கம்பெனியை கிரியேட் பண்ணி முடிக்கும் பொழுது ஒன்ஸ் அகைன் டாலி உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணும். ரைட்? நீங்க கம்பெனி கிரியேட் பண்ணி என்ட்ரிஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் இதை நீங்க மறந்துட்டீங்க அப்படின்ற சிச்சுவேஷன் வரக்கூடாது இல்லையா? அதனாலதான் இந்த லெவல்லயே உங்ககிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்க போது. இங்கேயும் நீங்க கரெக்டான பாஸ்வேர்ட் கொடுத்தாதான் ப்ரொசீட் ஆகும். ஒருவேளை கம்பெனி கிரியேட் பண்ணும்போது if you forget this then from this level itself you can stop it. ஓகே? ஜஸ்ட் நான் அக்செப்ட் பண்றேன். ஆஸ் யூஷுவல் என்னுடைய கம்பெனி கிரியேட் ஆயிடுச்சு. சரி, இதை நான் எப்படி ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா, கண்ட்ரோல் F3 கொடுத்து நான் ஃபர்ஸ்ட் ஷட் பண்ணிடுறேன். ஷட் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா இப்ப நான் கிரியேட் பண்ண ஹனு ரெட்டி ரியல்டர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி என்னோட ஸ்கிரீன்ல தெரியல பாருங்க. ரைட்? மற்ற கம்பெனி எல்லாமே எனக்கு அப்பியர் ஆகுது, ஆகாஷ் என்டர்பிரைசஸ், கௌதம் என்டர்பிரைசஸ், மணி அண்ட் அசோசியேட்ஸ். பட் வேர் இஸ் மை அனு ரெட்டி ரியல்டர்ஸ்? அந்த கம்பெனி எனக்கு இந்த கோடிங் மூலமா தான் ஹைலைட் ஆகும். ரைட்? உங்களுடைய கம்பெனி பேரு கூட இந்த இடத்துல உங்களுக்கு ஹைலைட் ஆகாது, எல்லாமே என்கிரிப்ட் ஆயிருக்கும். இன்ஃபேக்ட் இந்த ஃபோல்டர் நம்பர்ஸை வச்சுதான் உங்களுடைய கம்பெனி நீங்க ஹைலைட் பண்ணணும். ரைட்? இப்போ நான் இந்த ஃபோல்டர் நம்பரை வச்சு கம்பெனி ஓபன் பண்ண ட்ரை பண்றேன். கரெக்டான பாஸ்வேர்ட் கொடுத்தா மட்டும்தான் என்னால டாலி ஃபைலை ஓபன் பண்ண முடியும். இதுதான் டாலி வால்ட் பாஸ்வேர்ட், உங்க டேட்டாவை என்கிரிப்ஷன் மெத்தட்ல ப்ரொடெக்ட் பண்ற மெக்கானிசம். ரைட்? சரி, கம்பெனி கிரியேட் பண்ணியாச்சு. ஆனா நான் திரும்பவும் போய் ஆல்ட்ரேஷன் மோட்ல பார்த்தா அந்த ஃபீச்சர் எனக்கு அங்க தெரியுமா அப்படின்னா நிச்சயமா தெரியாது. பாருங்க, இந்த இடத்துல செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் வருது. நம்ம இங்க டாலி வால்ட் பாஸ்வேர்டு கொடுத்தோம் இல்லையா, அது காணும் பாருங்க.
ரைட்? ஆனா ஒரு மெசேஜ் இருக்கு, டு செட் ஆர் ஆல்டர் டாலி வால்ட் பாஸ்வேர்ட் யூஸ் ஆல் பிளஸ் கே கம்பெனி ஆல்டர் ஆப்ஷன் அப்படின்னு கொடுக்குது. ஸோ நான் என்ன பண்றேன், கம்பெனியோட ஆல்டர் ஆப்ஷன் தெரியும் இல்லையா, ஆல்ட் கே கொடுத்தா கம்பெனி ஆல்டர் பண்ணலாம். அதுல ஆல்டர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்ல பாருங்க டாலி வால்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்க எனேபிள் பண்ணி பழைய பாஸ்வேர்டு தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க அகைன் புதுசா இன்னொரு பாஸ்வேர்ட் செட் பண்ண முடியும். கம்பெனி டேட்டாவை டேமேஜ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க மல்டிபிள் சோர்ஸ் மூலமா உங்க டேட்டாவை வந்து டேமேஜ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க டாலி ஓபன் பண்ணி வச்சுட்டு வெளியில எழுந்து போறீங்க, தெர் இஸ் அ ஹை பாசிபிலிட்டி வேற யாராவது வந்து உடனே இந்த டாலி வால்ட் பாஸ்வேர்டை மாத்தலாமா அப்படின்னு ட்ரை பண்ணலாம், ரைட்? ஆனா அப்பவும் அது ஓல்டு பாஸ்வேர்ட் கேட்கும், இல்லைன்னா உங்களால மாத்த முடியாது, ரைட்? This is how we protect our Tally data through Tally Vault password mechanism, right? Next, we will jump into the user access. Tallyல user access மூலமா எப்படி Tally டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். கம்பெனி ஆல்ரெடி கிரியேட் பண்ணியாச்சு, அப்போ நம்ம ஆல்ட்ரேஷன் மோட்ல போனோம்னா கம்பெனி கிரியேஷன்ல கண்ட்ரோல் யூசர் ஆக்சஸ் டு கம்பெனி டேட்டா, அதாவது உங்களுடைய டேட்டாவை வந்து ஒவ்வொரு யூசருக்கும் அவங்களுக்கு ஆக்சஸ் ரைட்ஸ் கொடுத்து அவங்க உள்ள போலாமா வேணாமா அப்படின்றத டிஃபைன் பண்ணலாம். உள்ள போலாம் அப்படின்ற ஒரு ரைட்ஸை கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து ஆக்சஸ் வந்து லிமிட் பண்ணலாம், ரைட்? அதை தான் நம்ம இன்னைக்கு டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். கண்ட்ரோல் யூசர் ஆக்சஸ் டு கம்பெனி டேட்டா, இதை நான் செட் எஸ்ன்னு கொடுத்தேன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். இந்த ஃபர்ஸ்ட் லெவல் யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படின்றது நம்மளுடைய அட்மின். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னுடைய அட்மின் அப்படின்றவங்க இட்ஸ் நத்திங் பட் த ஓனர் ஆஃப் த ஆர்கனைசேஷன் ஆர் த சீஃப் அக்கௌண்டன்ட் ஆர் த மேனேஜர் ஆர் த பர்சன் ஹூ இஸ் ஹேவிங் த என்டையர் ரைட்ஸ், ரைட்? ஸோ அப்போ நான் வந்து அவருக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை நான் செட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், அவருடைய பேர் அட்மின் வச்சிருக்கேன், அவருடைய பாஸ்வேர்டை நான் செட் பண்ணிட்டேன். இங்கேயும் உங்களுக்கு பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். நீங்க பாஸ்வேர்ட் வார்னிங் மெசேஜ், forgetting your password will render your data inaccessible. யூஸ்வலா வார்னிங் மெசேஜ் எல்லாம் ரெட் கலர்ல இருக்கும். ஓகே, எரர் மெசேஜ் இருக்கு, வார்னிங் மெசேஜ் இருக்கு. இது வந்து வார்னிங் மெசேஜ். ஸோ இந்த வார்னிங் மெசேஜ் பார்த்தோன்னு உங்களுக்கு தெரியணும், சப்போஸ் நீங்க பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்கன்னா ஐம் ஷூர் உங்களால டேட்டா ஆக்சஸ் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் பிசினஸ் ஓனர்ஸ் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க. அவங்களோட என்டையர் கண்ட்ரோலை அக்கௌண்டன்ட் கையில கொடுத்துறாங்க. அக்கௌண்டன்ட் வந்து அந்த டேட்டா கிரியேட் பண்றது, அதுல பாஸ்வேர்ட் செட் பண்றது எல்லாமே பண்ணிடுவாங்க. ஆன் தேர் ஆப்சன்ஸ் இந்த டேட்டா ஓபன் பண்ண முடியாம கஷ்டப்படுவாங்க. இன்ஃபேக்ட் இந்த டேட்டா உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது, அவ்வளவுதான். ஸோ அதனாலதான் இந்த வார்னிங் மெசேஜை ஒன்ஸ் அகைன் நான் ரீட் பண்றேன். இந்த செக்யூரிட்டி யூசர் ஆக்சஸ் ஃபீச்சரை நம்ம எனேபிள் பண்ணனா உடனே நமக்கு டாலி ஆடிட் ஃபீச்சரும் எனேபிள் ஆயிடும் அண்ட் disallow opening in educational mode என்ற ஆப்ஷனும் எனேபிள் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் ஹவு we secure our data through access control option, right? That's all. நான் கம்பெனி கிரியேட் பண்ணியாச்சு. இனிமேல் ஒவ்வொரு வாட்டியும் கம்பெனிக்குள்ள நுழையும் பொழுது நான் என்கிரிப்ஷன் பாஸ்வேர்டும் கொடுத்துருக்கேன் அண்ட் ஆக்சஸ் கண்ட்ரோலும் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அப்போ எனக்கு வந்து 2 பாஸ்வேர்ட் மூலமா தான் நான் உள்ள நுழைய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் த அட்மினிஸ்ட்ரேட்டர். ஃபர்ஸ்ட் என்னுடைய டாலி வால்ட் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன் அண்ட் தென் என்னுடைய அட்மின் பாஸ்வேர்ட் மூலமா நான் அந்த கம்பெனிக்குள்ள லாகின் பண்ண போறேன். ஸோ என்னுடைய டேட்டா இஸ் ப்ரொடெக்டட். யாருமே என்னுடைய டேட்டாவை பாஸ்வேர்டு தெரியாம ஓபன் பண்ண முடியாது, ரைட்? இது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொடெக்டிங் யுவர் டேட்டா. செகண்ட் லெவல் என்ன அப்படின்னா, என்னதான் நான் ஒரு யூசர் பாஸ்வேர்ட் வச்சிருந்தாலும் அந்த டேட்டா ஆக்சஸ் பண்ண போற எம்ப்ளாயி ஒரு பர்டிகுலர் ஃபைனான்சியல் இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ணாத மாதிரியும் பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ல வந்து அவர் பண்ணக்கூடாதுன்ற மாதிரிலாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம், ரைட்? இன்ஃபேக்ட் ஒரு லெட்ஜர் கூட புதுசா அவர் கிரியேட் பண்ணக்கூடாது. நிறைய இடத்துல வந்து ஃப்ராட் கமிட் பண்ணணுன்றதுக்காக டேட்டா வந்து டேமேஜ் பண்ண மாட்டாங்க பை மிஸ்டேக். மேபி இந்த அக்கௌண்டன்டோடைய காம்பிடன்சி ப்ராப்ளம்னால அவங்க அந்த டேட்டால தேவையில்லாம மல்டிபிள் லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி எல்லாம் இருக்கும். சரி, நான் வந்து டேட்டா திருடு போறதுன்றது மட்டும் கிடையாதுங்க, டேட்டாவை மிஸ்யூஸ் பண்றாங்கன்றதை விட தவறுதலா பயன்படுத்துறாங்கன்னா கூட உங்களுடைய அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தப்பா போயிடும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, செக்யூரிட்டி கண்ட்ரோல் ஆப்ஷன்ல ஒவ்வொரு எம்ப்ளாய்க்குமே தனித்தனி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை நம்ம செட் பண்ண முடியும். இதெல்லாமே வந்து உங்களுடைய கம்பெனி ஃபீச்சர்ஸ்ல இருக்கும். ஆல்ட் கே கம்பெனின்ற ஒரு ஆப்ஷன் டாப்ல இருக்கு இல்லையா, அது உள்ள நீங்க போனீங்கன்னாவே உங்களுடைய கம்ப்ளீட் கம்பெனியோட கண்ட்ரோல் எல்லாமே இங்கதான் இருக்கும். அதுல நான் ஏற்கனவே உங்களுக்கு டாலி வால்ட் பத்தி சொல்லியாச்சு. இப்ப நம்ம செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோ மெனி ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து உங்களுடைய யூசருக்கு பாஸ்வேர்ட் செட் பண்றது, உங்களுடைய யூசருக்கு யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் செட் பண்றது. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. யூசர் மேனேஜ்மெண்ட்ல அவங்க கேட்டகரைஸ் பண்ணும்போது யூசர் மேனேஜ்மெண்ட் பண்ணிருக்காங்க. யூசர்
அண்ட் பாஸ்வேர்ட் அண்ட் யூசர் ரோல். அந்த யூசருக்கு என்னென்ன ரோல், அவர் என்ன பண்ணலாம். அதே மாதிரி பாஸ்வேர்ட் பாலிசி, அதாவது நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு பாஸ்வேர்ட் பாலிசி செட் பண்ணலாம். 8 டிஜிட்ஸ் இருக்கணும், ஆல்பபெட்ஸ் இருக்கணும், நியூமரிக்கல்ஸ் இருக்கணும், சிம்பிள்ஸ் இருக்கணும். அண்ட் இந்த பாஸ்வேர்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி 6 months எக்ஸ்பைரி ஆகணும். எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு 1 day பிஃபோர் வந்து நான் அதுக்கு வார்னிங் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான செட்டிங்ஸ் எல்லாமே கூட பண்ண முடியும். ரைட்? ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல பாஸ்வேர்ட் பாலிசியில கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அட்மின் தான் பண்ண போறாரு, லோயர் லெவல் எம்ப்ளாயிஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் யூசர் ரோல்ஸ் அப்படின்னா டாலியில டிஃபால்ட்டாவே 4 ரோலை வந்து டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோல் அட்மின், உங்களுக்கு நல்லா தெரியும். அட்மின் எல்லா வேலையும் பார்க்கலாம். அவருக்கு நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் பண்ணியாச்சு. அடுத்த ரோல் வந்து டேட்டா என்ட்ரி, .NET யூசர், ஆடிட்டர், ஓனர், அந்த மாதிரிலாம் ரைட்ஸ் வந்து செட் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத அவங்களே லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, அவருக்கு வந்து டிஸ்அலோவ் த ஃபாலோயிங் ஃபெசிலிட்டிஸ்னு கொடுத்துருக்காங்க. ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அவருக்கு எந்தெந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் டெலிட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவருக்கு ஃபுல் ஆக்சஸ் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் வந்து டிஸ்அலோவ் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் ஷீட் ஓபன் பண்ணக்கூடாது, பிரிண்ட் எடுக்கக்கூடாது, அண்ட் ஃபுல் ஆக்சஸ் ஆஃப் கேஷ் ஃப்ளோ, ஃபுல் ஆக்சஸ் ஆஃப் கம்பெனி ஃபீச்சர். புதுசா ஒரு ஃபீச்சர் கூட அவர் எனேபிள் பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் இது நடக்குது. ஒரு ஜூனியர் எம்ப்ளாயி வந்து F11 ஃபீச்சர்ஸ்ல போயிட்டு ஒரு ஃபீச்சரை எனேபிள் பண்ணி விட்டுறாங்க. அது ஒவ்வொரு வாட்டி நம்ம என்ட்ரிஸ் போஸ்ட் பண்ணும்பொழுது அந்த ஃபீச்சர் தேவையில்லைனாலும் நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஓகே, இப்போ காஸ்ட் சென்டர்ஸ், ஃபண்ட் ஃப்ளோ, லொகேஷன் வைஸ் சம்மரி, குரூப் மந்த்லி சம்மரி, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இது எல்லாமே டிஸ்அலோவ் பண்றதுனா பண்ணிக்கலாம், இல்ல அவருக்கு நீங்க அலோவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட அலோவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்க கர்சரை மூவ் பண்ணிட்டு எனக்கு வந்து அலோவ் பண்ணணும் ஃபுல் ஆக்சஸ் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். என்னுடைய டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு நான் பேலன்ஸ் ஷீட் அலோவ் பண்ணணும். என்னுடைய டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு ப்ராஃபிட் லாஸ் அவர் பார்க்கணும். என்னுடைய டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு ஸ்டாக் சம்மரி பார்க்குற ரைட்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி நம்ம ஆக்சஸும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெவலுக்குமே ஒரு ஆக்சஸ் கண்ட்ரோல் வந்து செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் அகைன் ஐ கோ டு தி கம்பெனி ஆப்ஷன். இந்த இடத்துல யூசர் அண்ட் பாஸ்வேர்டுன்ற ஒரு ஆப்ஷன் மூலமா ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், என்னுடைய ஆர்கனைசேஷன்ல இருக்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அவருக்கு பேர் என்னவோ அந்த பேரை செட் பண்ணிக்கோங்க. அவருக்கு என்ன பாஸ்வேர்டோ அந்த பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. ரைட்? அவரை நான் எப்படி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றேன்னா, லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் அப்படின்னு ஏற்கனவே நமக்கு டாலியில டிஃபைன் ஆயிருக்கு. அதுல டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் நான் சூஸ் பண்றேன். இல்ல ஓனர் சூஸ் பண்ணலாம், ஆடிட் ஃபீச்சர்ஸ் சூஸ் பண்ணலாம், ஓனர் சூஸ் பண்ணலாம், இல்ல .NET யூசரையும் சூஸ் பண்ணலாம். நான் இப்போ டேட்டா என்ட்ரி சூஸ் பண்ணி அவருக்கு ஒரு பேரு, அவருக்கு ஒரு பாஸ்வேர்ட் இருக்குன்னு செட் பண்ணிருக்கேன். இப்போ நான் கம்பெனி ஷட் பண்ணியாச்சு. என்னுடைய ஆஃபீஸ்ல இருக்கிற ஒரு லோயர் மோஸ்ட் எம்ப்ளாயி தான் ராம். ஓகே, ஸோ அவருக்கு வந்து அவர் கம்பெனி ஓபன் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் டாலிவால் பாஸ்வேர்ட் கொடுப்பாரு. அதுக்கப்புறமா அட்மினா இருந்தா அட்மின் பாஸ்வேர்ட் உள்ள வரலாம். இல்ல இப்ப ராம் உள்ள போறாருன்னா ராமுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு மூலமா உள்ள வரலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஓபன் பண்ணும் பொழுது ஈவன் அந்த பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ற ஆப்ஷனும் இருக்கு. ஸோ இப்போ பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும்னா அவருக்கு என்ன பாஸ்வேர்டோ அதை கொடுத்துட்டு திரும்பவும் நியூ பாஸ்வேர்டு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ இந்த பாஸ்வேர்டு வந்து 8 கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த இடத்துல வாண்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெவல் ஆஃப் எம்ப்ளாயிஸ்க்குமே நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்டை செட் பண்ணி அதன் மூலமா உங்களோட டேட்டா வந்து நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய பாஸ்வேர்ட் பாலிசியில நான் கொடுத்துருந்ததுனால அந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு இந்த பாஸ்வேர்ட் கொடுத்துதான் உள்ள போக முடியும்ன்ற மாதிரி வந்திருக்கு. இன்ஃபேக்ட் நான் என்ன பண்ணிருந்தேன்னா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து ஆல்ட்ரேஷன் ரைட்ஸ் கிடையாது. நல்லா பாருங்க, லெட்ஜர் கிரியேட் பண்ணலாம், ஆனா ஆல்டர் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட் ஆப்ஷன்ல கூட பண்ணீங்கன்னா இங்க மாஸ்டர்ஸ் கிரியேஷன் கூட இல்ல, எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. அவருக்கு வவுச்சர் என்ட்ரி போடலாம், ஆனா மாஸ்டர்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. கிரியேட் உள்ள போய் பாருங்க, லெட்ஜர் இல்ல, குரூப்ஸ், ஸ்டாக் ஐட்டம், ஸ்டாக் கேட்டகரி, ஸ்டாக் குரூப் எதுவுமே இல்ல பாருங்க. அப்போ அவருக்கு ஃபுல் ஆக்சஸையும் டிஸ்அலோவ் பண்ணியாச்சு. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், பேலன்ஸ் ஷீட் அவர் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஆக்சஸ் ரைட்ஸ் நான் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெவல் ஆஃப் யூசர்ஸ்க்குமே நம்ம ஒரு யூசர் நேம், ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணி அவங்க என்னென்ன ஒர்க்லாம் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ரைட்? ஸோ இதுதான் வந்து செக்யூரிட்டி கண்ட்ரோல் சிஸ்டம் இல்ல ஆக்சஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். வித் திஸ் we can protect our Tally data. So there are methods to protect your Tally data. அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்கிரிப்ஷன் மெத்தட். உங்களுடைய Tally டேட்டாவை கம்பெனி கிரியேஷன் லெவல்ல Tally Vault அப்படின்ற ஒரு ஃபீச்சரை எனேபிள் பண்றது மூலமா அந்த டேட்டாக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணி இதனுடைய கம்பெனியை வந்து நம்ம என்கிரிப்ட் பண்ணிக்கலாம். இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ்ல நீங்க செலக்ட் பண்ற கம்பெனி பேர் கூட அப்பியர் ஆகாது, என்கிரிப்ஷன் ஃபார்மேட்ல இருக்கும்.
ஸோ இது வந்து அந்த பாஸ்வேர்ட் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியுன்றது தான் ஃபர்ஸ்ட் லெவல். நெக்ஸ்ட் லெவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்ட்ரி யூசருக்கும் தனித்தனியா யூசர் நேம் பாஸ்வேர்ட் மட்டும் இல்லாம அவங்க ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியா ஒரு யூசர் லெவல் ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து நம்ம செட் பண்ணலாம். ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபீச்சரை அவங்க யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து நம்ம செட் பண்ண முடியும். இதனால அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் வந்து உங்க டேட்டாக்கு இருக்காது. இது வந்து உங்களுடைய டேட்டா வந்து ப்ரொடெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். செக்யூரிட்டி ஆக்சஸ், அதாவது யூசர் ஆக்சஸ் ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்றோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஆடிட் ஃபீச்சரும் எனேபிள் ஆயிடும். அதே மாதிரி உங்களுடைய கம்பெனியை வந்து லைசன்ஸ் இல்லாதவங்க, டாலி பிரைம் லைசன்ஸ் இல்லாதவங்க ஓப்பனே பண்ண முடியாதுன்ற மாதிரியா டாலில வந்து எனேபிள் ஆயிடும். ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஆர் கோயிங் டு ப்ரொடெக்ட் யுவர் டாலி டேட்டா. ரைட்? ஸோ லெட் அஸ் டிஸ்கஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் அபவுட் தி சப்ஜெக்ட். ஸோ டாலில இருக்கிற இன்வாய்ஸ் அண்ட் டாலில இருக்கிற ரிப்போர்ட்ஸை வந்து கட்டாயமா எடிட் பண்ண முடியும். ஸோ நமக்கே நல்லா தெரியும், நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருக்கிறதுனா டாலில இருக்கிற எந்த ரிப்போர்ட்ஸையும் எந்த இன்வாய்ஸ் ஃபார்மட்ஸையும் நம்மளால மாற்ற முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. டாலியை வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ டாலில என்ன பண்ணிருக்காங்கன்னா, டாலி டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலமா நீங்க கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது யார் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, டாலி டீலர்ஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இதுக்குன்னு வந்து நார்மலா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாம டாலிக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நார்மலா டாலில இஷ்யூ பண்ற இன்வாய்ஸா இருந்தாலும் என்ன ரிப்போர்ட்டா இருந்தாலும் ரொம்ப ஃபார்மலா இருக்கும். ஓகே, அப்கோர்ஸ் அதை நீங்க ரொம்ப அழகா யூஸ் பண்ணி அதன் மூலமா நல்ல டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்க முடியும். இன்ஃபேக்ட் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணும், உங்களோட இன்வாய்ஸ் ஃபார்மேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூ கேன் ரீச் அஸ். ஸோ இப்போ ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த இன்வாய்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா ஃபீல்ட்ஸுமே ரீலோகேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஃபார்முலா டாலில இருக்கிற இன்வாய்ஸ்ல எல்லா மாதிரி வேற மாதிரியான ஃபீல்ட்ஸ் எல்லாமே புதுசா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி புது ஃபீல்டை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். அண்ட் கம்பெனியோட பேரு, அதுக்குன்னு ஒரு லோகோ, அதுக்கு ஒரு கலர் பேட்டர்ன், இதெல்லாம் கூட நீங்க செட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் வந்து நீங்க மேஜரா என்ன ப்ராடக்ட் நீங்க டீல் பண்றீங்களோ உங்க பிசினஸ்ல, அந்த ப்ராடக்டையே கூட இமேஜா நீங்க வந்து உங்களுடைய இன்வாய்ஸ் டைட்டில்ல வைக்க முடியும். இதெல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் இன்வாய்ஸோட பாட்டம்ல நம்ம சீல் அண்ட் சிக்னேச்சர் கொடுப்போம் இல்லையா, அந்த ஏரியாவை கூட நீங்க கஸ்டமைஸ் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் வந்து பழைய காலம் மாதிரி இப்ப யாரும் இன்வாய்ஸை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அப்புறம் சீல் அண்ட் சைன் பண்ணி கொரியர் பண்றது இல்ல. இன்ஃபேக்ட் அதை பிடிஎஃப் ஃபார்மேட்ல அனுப்பணும்னு ஆசைப்பட்டா கூட கஸ்டமர்ஸ் வந்து சீல் அண்ட் சிக்னேச்சர் கேட்கறாங்க. அப்ப சிலர் என்ன பண்றாங்க, பிடிஎஃப் ஃபார்மேட்ல பிரிண்ட் அவுட் எடுத்து இல்ல அதுல சீல் அண்ட் சைன் பண்ணி திரும்பவும் அதை ஸ்கேன் பண்ணி அவங்க கிளைண்ட்டுக்கு வந்து பிடிஎஃப் ஷேர் பண்ற சிஸ்டம், இது எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய சீல் அண்ட் சிக்னேச்சரை ஒரு கஸ்டமைஸ் பண்ணி நம்ம டாலிலேயே வந்து பிக்ஸ் பண்ணிடுறோம். இன்வாய்ஸை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. டிஃபால்ட்டா பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஜென்ரேட் பண்றோம். ஜென்ரேட் பண்ணும்பொழுதே அதுல சீல் அண்ட் சிக்னேச்சர் வந்துடும். அண்ட் ஈவன் ஜென்ரேட் பண்ண பிடிஎஃப் ஃபைல சிஸ்டம்ல ஒரு இடத்துல சேவ் பண்ணி அதுக்கப்புறமா உங்களோட வாட்ஸ்அப்லயோ இல்ல இமெயிலையோ அட்டாச் பண்ணி அந்த கிளைண்ட்டுக்கு அனுப்புற சிஸ்டம் கூட கிடையாது. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, ஷேரிங் மெத்தட்ல டாலில இருந்தே டைரக்டா உங்களுடைய வாட்ஸ்அப் மூலமா உங்க கஸ்டமர்ஸ்க்கு ரீச் பண்ணலாம். டாலில இருந்தே டைரக்டா இமெயில் மூலமா இன்வாய்ஸை வந்து உங்க கஸ்டமருக்கு நீங்க அனுப்பி வைக்கலாம். இந்த மாதிரியான சப்போர்ட்ஸ் எது தேவைப்பட்டாலும் யூ கேன் ரீச் அஸ் த்ரூ www.assettally.com. So and we have one product called tallyhr.com. இந்த ப்ராடக்ட் மூலமா நாங்க உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் அன் அக்கௌண்டன்ட், நீங்க ஒரு நல்ல அக்கௌண்டன்ட் ஜாப் ட்ரை பண்றீங்க அப்படின்னா யூ கேன் ரீச் அஸ் த்ரூ www.tallyhr.com or even we are available at LinkedIn. நீங்க எங்களை ஃபாலோ பண்ணலாம். ஸோ we are conducting interviews for the accountants. ஸோ ஒரு எம்ப்ளாயர் பிளேஸ்ல ஒரு வேகன்சி இருக்கு அப்படின்னா உங்களுடைய ரெசியூமை, உங்களுடைய நாலேஜ் ஸ்கில்ஸ் ஸ்கிரீன் பண்ணி உங்களுக்கு அது மேட்ச் ஆகுது அப்படின்னும் போது உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்க தேடி தரோம். இன்ஃபேக்ட் வந்து இந்த மந்த் 31st வந்து we are conducting one job fair, அக்கௌண்டன்ட்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் ஜாப் ஃபேர் அட் சென்னை ட்ரிப்ளிகேன்ல கண்டக்ட் பண்றோம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இன் தட், நீங்க இந்த வெப்சைட் மூலமா எங்களை ரீச் பண்ணலாம். ஒன்ஸ் உங்க ரெஸ்யூம் எங்களுக்கு ரீச் ஆயிடுச்சுன்னா எங்களுடைய பிளேஸ்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் HR என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட ஸ்கில்ஸை வந்து ஸ்கிரீன் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, உங்களுக்கு டாலி தெரியுமா, GST தெரியுமா, TDS தெரியுமா, PF தெரியுமா, ESI தெரியுமா, ஸோ உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீங்க என்ன சேலரி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, உங்களோட ரெசிடென்ஸ் எங்க இருக்கு, உங்களால எவ்வளவு தூரம் டிராவல் பண்ண முடியும்ன்ற எல்லா பேசிக் இன்ஃபர்மேஷனையும் ஸ்கிரீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எந்த இடத்துல இருக்கிற வேகன்சி உங்களுக்கு சூட்டபிளா இருக்குமோ அந்த இன்டர்வியூக்கு உங்களை அனுப்பி வைப்பாங்க. ரைட்? ஸோ நீங்க எங்களை ரீச் பண்ணுங்க www.tallyhr.com வெப்சைட் மூலமா. Thank you very much for this participation.